இந்த டாப் குட் டுகுரின் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? தீனான்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் இருக்கார் இல்லையா, அவரு ரெக்கமெண்டேஷன். அடுப்படினா என்னன்னு தெரியாது, எல்லாமே ஹோட்டல் தான். பான் தெரியாது, குக்கர் தெரியாது, மிக்சி தெரியாது. நான் வந்து சமைக்கும் போது உடகல்ல ஆட்டியிருக்கேன், அம்மியில அரைப்பேன். எந்த விதத்தை ஹர்ட் ஆச்சா அந்த விஷயம் கலைக்கிறதுல? சினிமாவில் வந்தா வெக்கம், மானம், சூடு, சொரணை, அகம்பாவம். என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான். ஒரு லவ்விங், ஒரு கேரிங் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் இதை நிக்கி இருக்கானே, அவன்கிட்ட புயலே வாங்க முடியாது. எனக்கு தெரியலையா, வாட்டர் சார்னாரு. நான் நடிகர், நான் நடிகர், நான் நடிகர், நான் நடிகர்னு தன்னைத்தானே புலம்பும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எனக்கு பெரிய டிராஜடி. சினிமாவை நம்பி வந்ததுனால சீரியல் வந்து போகலை. தப்பான ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன். அதனால பெரிய பெரிய லாஸ் சந்திச்சேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த டாப் குட் டுகுரின் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது, அதை பத்தி சொல்ல முடியுமா? டாப் குக் டூக்குக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் வெப் சீரிஸ் பண்ண இல்லையா, அதில் உள்ள ஒரு கண்டென்ட் மூலியமா கிடைச்சிருக்கோம். ரெண்டாவது தீனான்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் இருக்கார் இல்லையா, விஜய் டிவி தீனாம்பாங்க, அவரு ரெக்கமெண்டேஷன் ப்ளஸ் ஆடை ரத்னகுமார் இருக்கார் இல்லையா, அவர் என்னுடைய ஃபேவரேட் டைரக்டர், அவர் மூலியமாகவும் சொன்னதாக சொன்னாங்க. ஸோ அப்படி 2-3 வெல்விஷர்ஸ் சொல்லி டாப் குக் டூ குக்கு நமக்கு வந்தது. அப்போ 10th படிக்கும்போது எனக்கு வந்து படிப்பை விட குக்கிங் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ தான் நான் சமையல் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊதா கொலையை பிடிச்சி அதை அடுப்பில் வச்சு இந்த ஜாமான்லாம் கழுவி தெருவில் போய் தேக் சாவில் தண்ணி எடுத்துட்டு வருவேன். ஐ லைக் த ஜாப். எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த என்ஜாயோட அது மாதிரி செய்வேன். அதுக்கப்புறம் 35 வருஷம் அடுப்படினா என்னன்னு தெரியாது. எங்கள் மதர் பார்த்துக்குவாங்க, எல்லாமே ஹோட்டல் தான். அதுக்கப்புறம் எப்போ 11th ஆரம்பித்து 10th 11th ஆரம்பித்து அப் டு 35-37 வயசு வரலையும் ஒன்லி ஹோட்டல். இந்த சமையல்னால் தெரியாது. அதுக்கப்புறம் மனைவி வந்தோடனே சுத்தமாக தெரியாது. அந்த தட்டை கூட எனக்கு தெரியாது. அந்த கை கழுவுறதுக்கு கூட நம்ம பவுல் தான் கேட்பேன். நான் போய் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம். அந்த அளவுக்கு இருந்த எண்ணெய் டாப் குக்குள்ள திடீர்னு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ ஐ லவ் த குக்கிங். பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். அது எப்படின்னா, அயலியில் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்டு. சினிமா வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் திரும்பினாலும் பாதாளத்துக்கு போயிடுவோம். சீரியல் கூட வர்றதில்லை, ஒரு வெப் சீரிஸ் பண்ண முடியல, ஒரு டிவி சேனல்ஸ் வர முடியல, ஒன்லி சினிமா. திடீர்னு இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்ன சேலஞ்சஸ்னால், இப்போ இந்த குக்கர்னால் என்னன்னு தெரியாது, குக்கர் எனக்கு தெரியாது, ஏன் இந்த பான் கூட தெரியாது. இந்த தோசைக்கல்ல தெரியும். அந்த காலத்தில் நல்ல இரும்பு சட்டியில் இருக்கும், இரும்பில் இருக்கும், அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி முருகலாக சுட தெரியும். பான் தெரியாது, குக்கர் தெரியாது, ஏன் மிக்சி தெரியாது. நான் வந்து சமைக்கும் போது உடகல்ல ஆட்டியிருக்கேன், அம்மியில் அரைப்பேன், அப்புறம் இயந்திரத்தில் அந்த இதெல்லாம் ஆட்டியிருக்கேன், அந்த பொடியெல்லாம் ஆட்டுவேன்ல. இதெல்லாம் நான் செல்ஃப் குக்கிங் பண்ணும்போது ட்ரையல் பண்ணி செய்வேன். ஒரு ஆனியன் கட் பண்ணுறதுக்கு கையில் தான் உரிக்கணும், கத்தியில் போட்டால் கை பட்டுரும். இந்த மாதிரி ஒரு மாயாச்சாலத்தில் மிதந்த எண்ணெய் கொண்டு வந்து கம்ப்ளீட் இதில் வந்தோடனே கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சேலஞ்சஸ்ஸு. பட் நான் அதில் குக்கு போனதுக்கு காரணமே ஐ லவ் காமெடி. ஏன்னா சினிமாவில் வந்து ஃபேமிலி காமெடியே இல்லை. நான் வந்து ஒரு ஆஃபீஸராக போயிட்டுருக்கேன். கலெக்டர், கமிஷனர், ஜட்ஜி, தாசில்தார். ஒரு ஃபேமிலியாக இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே. நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு போகிறாங்களே, சினிமாவில் இல்லையே, ஒரு லைவ் காமெடியாக பண்ணலாம் அப்படின்னு தான் போனது. பட் ஸ்டார்டிங்கில் சேலஞ்சஸ் ஒரு பேசிக்காக. அதுலேயும் எனக்கு வந்து கிடைச்சது வந்து த கிரேட் செஃப் சாய் வந்து எப்படின்னா, இஸ் அ கிரேட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஆந்திரா டிஷ், ஹைதராபாத். அவருக்கு வந்து இந்த மசாலா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தெரியும்.
அவர் வந்து எனக்கு ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய பேசிக் என்னன்னா சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் இந்தியன் ட்ரெடிஷ்னல். கான்டினென்டல் டிஷ் நம்ம இன்னும் செய்யலை. அதுக்கு கற்றுக்கணும்னா அது ஒரு கோர்ஸ், ப்ரெசன்டேஷன் ஒரு கோர்ஸு, அடுத்து அதோட இன்வென்ட்ரி ஒரு கோர்ஸு. விரால் மீன் இஸ் த வெரி குட் ஃபுட்டு ஃபார் ஹியூமன் பீயிங். ஒரு 100 வயசு வரலையும் வாழலாம். கலைஞர் சார் வந்து நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், விரால் மீனுக்கு தனி பவர் உண்டு. அந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ செப்பலூர் ப்ளூஸ்ன்னு அது ஆந்திராவில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அது மாதிரி ஒன்றும் தஞ்சாவூரில் தாலியானம் அதில் சக்ஸஸும் கிடைச்சிது. எனக்கு என்னென்னா பேசிக் நான் கிரியேட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நர்வஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து அதிர்ச்சி அருணா இருக்கட்டும், நிக்கி அந்த மாதிரி வந்து டாப் போனீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் உங்களுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி இவ்வளோ பேர் கலாய்க்கிற, இவ்வளோ பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் ஆச்சு அப்படின்னு. உங்களுக்கு எந்த விதத்தை ஹர்ட் ஆச்சா அந்த விஷயம் கலாய்க்கிறதுல? சாச்சா, சினிமாவில் வந்தா வெக்கம், மானம், சூடு, சொரணை, அகம்பாவம், அப்புறம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சிடணும். இது வந்து நடிப்பு, ப்ரொஃபஷன். நம்ம வேறு அந்த இடம் வந்து எனக்கு எப்படின்னா, நான் வந்து என்னை ஒரு காமெடியனாக காமிக்கணும்னு, அவங்க ரேக்கிங்கிறது எனக்கு அது ரேக்கிங்காக தெரியல. அது ஒரு ஃபன்னிங்காக இருந்துச்சு. ஒரு நிக்கியாக இருக்கட்டும், ஒரு அதிர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு கதிர் கூட என்னுடைய ஆல்ரெடி செட் கதிராக இருக்கட்டும், ஜிபி முத்துவா இருக்கட்டும், ஸோ தீனாவாக இருக்கட்டும், ஸோ இந்த பீப்புளெல்லாம் மோடி ஷோவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான். ஒரு லவ்விங், ஒரு கேரிங் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் என் மேலே இன்னுமே இந்த குக்கிங்கிறது வந்து எனக்கு கொடுத்த 1 hour. அந்த 1 hourல எனக்கு ஒரு 40 to 30 minutes தான் ஒர்க் இருக்கும். அந்த குக்கிங்கோட பவரு ஒரு எவ்வளோ பெரிய அவங்க 2 டிஷ் 1 டிஷ் தான் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு எகெயின் 20 மினிட்ஸு நான் எல்லாரோடையும் ஃபன் பண்ணு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கு கொடுத்து வைக்கல. இந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைன் டச் ஃபினிஷிங் வாங்க, அது பண்ணுறதுக்கு டூப் குக் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அந்த டூப் குக்கு வந்து ஃபைனல் டச் ஃபினிஷிங் சப்போர்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல ஜெயிக்கும். அதான் நானும் கேட்கலாம். இந்த எல்லா டூப் குக்கும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க இல்லையா? பயப்படுறாங்கன்னா ரீசன் ஒன்று. நான் எடுத்துருக்கிற டிஷ் எல்லாமே ஆப்ஷன் பி வைப்பேன். இப்போ ஒரு பிரியாணி 1 சொன்னார்னா நான் 2 வச்சுக்குவேன். கிரேவி 1 சொன்னார்னா நான் 2 வச்சுக்குவேன். ஆப்ஷன் பி வந்து எப்போதுமே லைஃப்லையும் சரி, இப்பயும் 4 தொழில் பண்ணுவேன். செஞ்சு ஒன்றுலாம் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி, மீதி 3 சர்ப்ளஸாகவே இருக்கும். அதே ஹேபிட். ஏன்னா நீங்கள் ப்ரீகாஷனாக இருந்துக்கணும் லைஃப்பில். ஒன்று இழந்தால் இன்னொன்று என்ன முடியும். இப்போ கொரோனாவில் எனக்கு பெரிய ட்ராஜடி. சினிமாவை நம்பி வந்ததுனால சீரியல் வந்து போகக்கூடாதுன்னு ஒரு பிளைண்ட்லி தப்பான ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தேன். அதனால் பெரிய பெரிய லாஸை சந்தித்தேன். ஸோ அதனால் பிளைண்ட்லி நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் வச்சுக்கணும். அப்போ இந்த டூப் குக் வரும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து மேக்சிமம் அவங்கள காமிக்கலாம் அவங்க விடுவாங்க. அவங்க டியூட்டி என்னென்னா எப்படியாவது ஒரு வில்லங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க கண்டென்ட்டு. எப்படியாவது இவங்களை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது ஏது. அப்போ அவங்கள மெஜாரிட்டி வேலை வாங்கிடும். நல்ல ஒர்க்கு. தீனாலாம் மறக்கவே முடியாது. தீனாவாக இருக்கட்டும், அந்த மீனாட்சியாக இருக்கட்டும், அந்த கமலேஷாக இருக்கட்டும், அந்த ஜிபி முத்தா இருக்கட்டும், அந்த பாட்டி, ஐயோ பாட்டியை பற்றி சொல்லணும், வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாதுங்க. அந்த பாட்டி இருக்கு, அந்த 60 அந்த அம்மாவோட நான் வந்து கிடாயின் கருணைமெல்லாம் 45 நாள் நடிச்சிருக்கேன். அப்போ கூட அந்த பாட்டியோட வலிமை தெரியல. அந்த பலா காயை அந்த கட் பண்ண சொன்ன பாருங்க, நான் கட் பண்ணியிருந்தேன்னா கையை வெட்டிருப்பேன். பியூட்டி. அந்த அம்மா அழகாக அந்த தோலை கட் பண்ணி கொடுத்து அந்த பலா சீட்ஸும் அந்த பலா இது வச்சேன். ஸோ ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இதே நிக்கி இருக்கானே, அவன்கிட்ட புயலே வாங்க முடியாது. அப்போ அவனை சொல்கிறேன், இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வா, மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னா, அதுலேருந்து ஒருத்தருடைய பீப்புளோட இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் காமிக்கல் பண்ண முடியல.
எனக்கு நான் 30 நிமிஷத்தில் முடிக்கணும், காமிக்கலாம், நான் பேசணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது இந்த டாப்புக்குள்ளே முடியல. அதே மாதிரி ஃபைனல் டச்சும் போது எனக்கு அந்த சாய் சப்பு எவ்வளவோ ட்ரை பண்ணார். நிறைய இடத்துல பேசிக்காக நான் செஞ்சுருவேன். அவர் வந்து ரெசிபி பார்ப்பார், சில சப்போர்ட்டிங் பண்ணுவார். சில இது ஜெயித்ததும் அவர்னால தான். இந்த தஞ்சாவூர் அது கறி ஆனம்னு நான் சக்ஸஸ் பண்ண பார்த்தீங்களா, அது ரெசிபி வந்துருச்சு. அந்த ரெசிபிக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ரூம்க்கு கூட வேலையே சமைக்கிறது அல்ல. கம்பெனியன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் பண்ணணும். பட் எங்களுக்கு அந்த அந்த இடத்துல மைண்டு ஓடாது. எப்படியாவது இந்த பக்கம் டெல்னா, இந்த பக்கம் சிவானி, இந்த பக்கம் அவர் செஃப்பு ரவி இருக்கார், பெசன்ட் ரவி, அவர் இண்டிபெண்டன்ட் ஓட்டரு, அவருக்கு ஒரு காம்படேட்டர், இந்த பக்கம் வாகிசன், எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆகணும்னா எனக்கு அந்த ஃபினிஷிங் டச்சு வேணும். அந்த ஃபினிஷிங் டச்சில் எனக்கு கொஞ்சம் பயம். அடுத்து சீசன் 3ல் மேபி வரலாம். ஒயில் கார்டுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும். பட் எனக்கு என்னென்னா சினிமா ஷூட்டிங் ஒரு 7-8 படம் வந்து கிளாஷ் ஆகுது. இப்போ இது 1 டே தான் ஒர்க்கு, ஆனால் 5 டேஸ் ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் நான் சக்ஸஸ். இது இல்லாமல் யூத் இல்லையா, ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்கு. நான் 60, அவங்க 20-25. அப்போ ஜெனரேஷன் கேப்பையும் அந்த இடத்துல மென்டலி வந்து ஹாப்பி தான், என்டர்டைன்மெண்ட் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் நான் பெட்டராக கற்றுக்கணும். இவங்க 2 பேரும் கற்றுக் கொடுக்குற டெக்னாலஜி கற்றுக்கிட்டேன். வெங்கடேஷ் செப்பு, ராம் செப்பும் கற்றுக் கொடுக்குற ஃபவுண்டர். இன்றைக்கு கூட காலையில் கூட நாட்டுக்கோழி சூப்பு வச்சேன். நேற்று நாட்டுக்கோழி வித் நான் ஃபுட்டு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிசிடிசியோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருவேன். சூப்பர். நீங்க நயன்தாரா மேம் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அனுபவம் பத்தியும் சொல்ல முடியுமா? நயன்தாரா மேடம் ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கரடுமுரடாக இருந்திருக்கும். அதனால அவங்க சூஸ் பண்ணி கேரக்டர் நடிக்கிறாங்க. நான் ஒரு 3 படம் 4 படம், பிகில் 1, காத்துவாங்கல 1 காதல், அன்னபூர்ணி, இப்போ இன்னொரு படம் மண்ணாங்கட்டி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் தான். நயன்தாரா, கீர்த்தி மேடம், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் வந்து டெடிக்கேட் நிற்கிறாங்கல்ல. இவ்வளோ பெரிய போராட்ட உலகத்துலேயும் பெண்கள் வந்து அதாவது சர்வே கிடையாது, சக்சீடு தக்க வைக்கிறது. அந்த இடத்த நடிப்பு சாரு சூப்பர் ஸ்டாரு அது செகண்டரி. அந்த கேரக்டராக வாழ தெரிய கற்றுக்கிறவங்க, அவங்களோட நான் நடிக்கும்போது என்னுடைய பவர் ஆஃப் ஆக்டிங் வளரும். அடுத்து பீப்புள் ரசிகர்கள் வளருவாங்க. அதனால தான் நான் டாப் 10 ஹீரோன்னு கலந்துக்கிறதுனா திஸ் இஸ் த டீம். இப்போ என்னோட டீம் என்னென்னா டாப் 10 ஹீரோயினோட ஒரு காமெடியனா, ஒரு கேரக்டரா, ஒரு அப்பாவா, ஒரு சித்தப்பாவா, ஒரு அங்கிளா, இப்படி நான் நடிக்கும் போது ஐ ஆம் எஸ்டாப்ளிஷ்ட். இன்னொரு வெப் சீரிஸ் நீங்க நடிச்சிருந்தீங்களா, ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சீரியல். அதுல வந்து ரொம்ப போல்டான ஒரு சீன் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்க மேல செருப்பு தூக்கி அடிக்கிற ஒரு சீனு. அது நிறைய பேர் வந்து எப்படி இவரால் பண்ண முடியும், இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட், இவ்வளோ சென்சிட்டிவாக சீன் வந்து சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தது இல்லையா? அந்த சீன் பத்தி எல்லாம் அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? எப்படி இருந்தது உங்களுக்கு மென்டலா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அயலிக்கு அப்புறம் ஆஃபீஸ். ஸோ அந்த ஆஃபீஸில் நான் வந்து தாசில்தார் தான். ஆனால் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார் தான். ஆனால் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர். அப்போ இந்த கிராம காட்டு பிராண்டிகள்னு தெரியும், இவங்களை தண்டிக்கணும்னு தெரியும். அப்போ அவங்க செய்கிற தப்பை வந்து நம்ம எகென்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒரு செருப்பு எடுத்து அடிச்சுட்டான், கோபம் பப்ளிக்கில் அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து ஆஃபீஸ் ஆர்டிஸ்ட்டு தான். அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல தன்னை வந்து சேக்ரிஃபை பண்ணும். அதனால தான் நான் போய் ரூமுக்குள்ளே போய் அழுகுவேன். பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் அந்த பழி வாங்க மாட்டேன். சேக்ரிஃபை தான் நிற்கும். அந்த கேரக்டர் கடைசி வரலையும் அந்த செருப்பு எடுத்து வைக்கிறது, அதை பார்த்துக்கிறது, அதெல்லாம் எவ்வளோக்குள்ள நம்ம போல்ட்டாக போகும்போது சின்ன சின்ன இளைஞர்கள் வரத்தான் செய்யும். ஆஃபீஸ் தான் என்னுடைய
கண்ட்ரோலில் இருக்கணுமே ஒழிஞ்சு எனக்கு பப்ளிக்கை வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டு, அந்த டயலாக்கு, அந்த டைரக்டர் எக்ஸலன்ட். எனக்கு ஒரு பெரிய சேஞ்சு கொடுத்துச்சு. பட் ஐ ஆம் த சின்சியர். ஒரு டெபுட்டி தாசில்தார்னா இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்க. ஓகே. ஆஃபீஸ் 2ல உங்களுக்கு எதிர்பார்க்கலாமா? சரி, ஆஃபீஸ் டூப்பில் நான் ஒன்று நினச்சேன். ம். ஒரு எண்டு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஆனால் கதைப்படி ஃபேமிலி வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. அது ஒரு அழுகையாக போயிடுச்சு. ம். குழந்தை இல்லை, ஆமா. அதனால் கோவப்படுறாரு அப்படி இப்படின்னு. பட் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஃபேமிலி இருந்து என்னுடைய ஃபேமிலியுடைய காமெடி கொஞ்சம் துக்கங்கள்லாம் இருந்து ம். வரணும்னு நினைக்கிறேன். பட் கதைப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது வேறு மாதிரி அவங்க வந்து அவங்க டிஆர்பிக்கு தகுந்தாப்புல தான் கதையை கொண்டு போவாங்க. ஆமா. ஆடியன்ஸ் பல்ஸ் என்னன்னு சர்வே பண்ணுவாங்க. அந்த சர்வேல தான் நமக்கு வரும். மேபி வரலாம். இன்னொரு விஷயம், நீங்க இன்ஸ்டால வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கா இல்லையா? அவர் வந்து நெறைய வந்து ஆக்டிங்க்கு நெறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நீங்க இன்ஸ்டால போட்டிருந்தீங்க. இப்போ வந்து பிபி ஹவுஸ்குள்ள போயிருக்காரு. உள்ள போயுமே வந்து அந்த ரீல்ஸ் கன்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எந்த விதத்துல வந்து இவர் நல்ல ஒரு ஆக்டரா வருவாரு ஃபியூச்சர்ல அப்படின்றத சொன்னீங்க சார்? அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஷூட்டிங் வந்தார். ஓகே. நான் நினைக்கிறேன் அவர் யாருன்னே தெரியாது. தம்பி உட்காருப்பா அப்படின்னேன். எனக்கு தெரியலையா நான் வாட்டர்மெலன் ஸ்டார்னாரு. என்னது வாட்டர்மெலன் ஸ்டாரா? நான் 100 படம் நினச்சிட்டேன். என்னையே ஸ்டார் லண்டன் ஸ்டார் எனக்கு ஒரு பேர் இருக்குது. அது வந்து மக்கள் வச்ச பேர். 100 படம் நினச்சிட்டேன், என்னையே தெரியல. உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டார். வந்தோடனே என் சேனல் கொஞ்சம் பேசுறதுக்கு வாங்க என்ன பிரச்சனைன்னு நான் விஜயா வந்து அந்நியன்னு சொன்னார் ஆர்வத்தில். நான் சொன்னேன் இவ்வளோ ஆர்வம் உனக்கு எப்படி வந்ததுன்னா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு மனிதன் தன்னிலை அறியாமல், அதுக்கு யார் சொன்னா ஐன்ஸ்டீனை சொல்லலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் மிதக்கிறது கப்பல் இந்த ஆர்கிமிடிஸ் சொல்லுவாரா, தத்துவத்தை சொல்லுவார். ஆனால் அது ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி நான் நடிகர்னு தன்னைத்தானே புலம்பும் ஒரு பித்தன் அவன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ, நடித்து வரல, படங்கள் வரல, ஒரு ஷாட் வச்சா அவர் ஒரு 15 டேக் வாங்கினாரு. எனக்கு அவர் மேலே வந்து பரிதாபமாக இருந்துச்சு. இருந்தாலும் தன்னை அறியாமல் புலம்பும் ஒரு நடிகை பித்தன் தான் சொல்லுவேன். அது வந்து சொல்லுவோம்ல, கோயிலில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார், நமச்சிவாயிரவங்க. அவர் சிவனை கண்டாரோ இல்லையோ, ஆனால் சிவன் பித்தன். அது மாதிரி அவர் ஒரு பித்தனாக வரலாம். நல்லா இருக்கட்டுமே. ஒரு நடிகர் அப்படி வந்து அது சினிமாக்குள்ளே வந்தோன்னா அதுக்கப்புறம் செதுக்குவாங்க. அந்த செதுக்கிறத தாண்டி வரலாம். பிக் பாஸ் எனக்கு என்ன பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். யார் வந்தாலும் சினிமாவில் வாழ்க அப்படிங்கிறது என் எண்ணம். நீங்க அவ்வளவா உங்க ஃபேமிலி பத்தி பேசுனது இல்லையா? உங்க ஃபேமிலி பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் உங்க கரியர்ல? என் ஃபேமிலி என்ன, சன்னு என்னோட பிரில்லியண்ட்டு. இப்போ அடுத்து நீட்டுக்கு தயாராகிறான். நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். மனைவி அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிடைச்ச பாக்கியம்னு சொல்லலாம். ஒரு 150 பொண்ணு பார்த்தேன். ஓகே. உலகமே எனக்கு பொண்ணு பார்த்துச்சு. 3 ஸ்டேட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கல்யாணம் பண்ணதுக்காக பொண்ணுக்கு அலைஞ்சாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு நல்ல மனைவி, ஃபுல் சப்போர்ட்டிங். அந்த மாதிரி ஒரு ஹம்பிள்னஸ் மனைவி. பட் என்னுடைய குக்கிங்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பாவனியாக சொன்னேன்னா, நான் ஒரு டிஷ்ஷை 10 டிப்பு செய்வேன். அவங்க முதல் டிப்பு செய்யறதுக்குள்ளே டயர்டாகவே படுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான மனைவி. அவ்வளோதான். அம்மா ஒரு டாமினேட்டிங் லேடி, ஒரு ஹம்பிள் மனைவி, ஒரு இன்னசென்ட் சன்னு. இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே சார். இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ சேனல்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெஸ்டா அப்படிலாம். இனி படங்கள் ஒரு 30 படம் கமிட் ஆகிறேன். நான் தான் போய் கமிட் பண்ணணும். படம் என்ன தேடி வராது. சினிமாவை நான் ஒரு 5-6 மாதமாக சினிமாவில் ஃபுல் ஃபோக்கஸ் இல்லை. ஏன்னா எனக்கு இமிடியட் ரெவென்யூ வரும். சினிமாவில் ரெவென்யூ இல்லை. சினிமா ரெவென்யூ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வரும், கொட்டும். ஆனால் இப்போ இல்லை, சினிமா ரெவென்யூ இல்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு என்னுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸுக்கு ரிப்பீட் டு திருப்பூர் போகலான்னு முடிவு எடுத்தேன். பாம்பேயோ திருப்பூரோ போய் நம்ம சர்வைவல் பண்ணணும்
அப்படிங்கிற நேரத்தில் தான் எனக்கு இந்த அயலி வந்துச்சு, இந்த ஆஃபீஸ் வந்துச்சு, இந்த டாப் குக் வந்துச்சு, ப்ளஸ் இந்த வெப் சீரிஸ் வந்து கை கொடுக்குது. அதை வச்சுட்டு ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ அடுத்து ஒரு 40 படம் பண்ணியே தீரணும். அதில் சிவா சார் படம் கமிட் ஆகிட்டேன். நயன்தாரா படம் மட்டும் சூப்பர் கேரக்டர். ஒரு லிஃப்டிங் மை லைஃப். ஒன் டே தான் ஷூட்டிங். அடுத்து நேற்று மாஸ்டர் படத்தில் லலித் ப்ரொடியூசர், அவர் படத்தில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்படியே ஒரு 20 படங்கள் ஒன் டே ஒன் டே ஒன் டே ஒன் டே. லாயர், ஜட்ஜ், டாக்டர், கலெக்டர், ரிப்பீட் த லைஃப். உங்கள பத்தியும், சினிமா ஜர்னி பத்தி நெறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.